இறந்து போன டெட் பாடிஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சிருக்காங்க. எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, எவ்வளவு பேர் வாந்தி எடுத்தாங்க, வாழ்நாள் முழுக்க துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இதயத்தை இன்னைக்கு நம்ம எடுத்து கையில வச்சிருக்கோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் அட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். வெல்கம் டு அச்சீவ் இன் நீட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், டிசெக்ஷன் ஹால் மெமரிஸ். ஸோ என்னோட டிசெக்ஷன் ஹால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் MBBS ஆகணும்னு சொல்லிட்டு கனவுகளோட வந்து நீட் எக்ஸாம்க்கு வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா நம்ம மெடிக்கல் காலேஜஸ்ல ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே டிசெக்ஷன் ஹால் எப்படி இருக்கும், டிசெக்ஷன் ஹால்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் ஆசையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் MMCல அனாட்டமி டிசெக்ஷன் ஹால் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அந்த என்னோட மெமரிஸ்க்குள்ள வந்து உங்களை நானும் டிராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போக ட்ரை பண்றேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த MBBS லைஃப்ல நம்ம படிக்கக்கூடிய இந்த 5.5 இயர்ஸ்ல நம்ம ஒரு 19 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். அதுல நீங்க படிக்க போறது முதல் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இயருக்குள்ள வந்தோடனே அது என்ன அப்படின்னா அனாட்டமி. ஸோ அனாட்டமியை பத்தி தான் படிப்போம். நீங்க அனாட்டமி முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா டிசெக்ஷன் ஹால். ஸோ இப்போ நம்ம டிசெக்ஷன் ஹால் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். டிசெக்ஷன் ஹால் ஆர் டைசெக்ஷன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கெடாவர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். வாட் இஸ் அ கெடாவர்? ஸோ கெடாவர் அப்படின்னா ஒரு டெட் பேஷண்ட்டை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பதப்படுத்தி வந்து பார்த்தோன்னா வச்சிருப்பாங்க அந்த டெட் பாடியை. ஸோ அந்த பாடியை நம்ம டைசெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா நம்ம அனாட்டமியை கற்றுக்க போகிறோம். ஸோ அனாட்டமி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம புக்கில் படித்து கற்றுக்கக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. கெடாவர் அப்படிங்கிற அந்த இறந்து போன அந்த டெட் பாடிஸை வந்து பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஒன்னொன்னையும் பிரெயின்ல இருந்து கண்ல இருந்து காதுல இருந்து நம்மளோட இதயம் அதுக்கடுத்து நுரையீரல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா பார்த்து என்னென்ன இருக்குங்கிறது வந்து பார்த்தோம்னா இருக்கும் பார்த்து படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி. ஸோ இதை நீங்க கத்துக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசெக்ஷன் ஹால். ஸோ இந்த டிசெக்ஷன் ஹால்ல என்னென்னலாம் நடந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னெல்லாம் பண்ணாங்க, எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, எவ்வளவு பேர் வாந்தி எடுத்தாங்க, இதை ஃபர்ஸ்ட் டே அதை பாக்குறப்ப, ஏன்னா நம்ம இது வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கவே மாட்டோம், ஒரு டெட் பாடிஸ்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டோம், பக்கத்துல இருந்திருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பசங்க, ஜஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பசங்களை அந்த டிசெக்ஷன் ஹால்குள்ள கொண்டு போய் விடுறப்ப டெஃபினட்டா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா பயம் வரும். ஸோ எனக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒன்னொன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே இன் டிசெக்ஷன் ஹால்ல என்னோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன. ஸோ டிசெக்ஷன் ஹால்குள்ள என்டர் ஆகுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு சொல்லுவாங்க, வேர் த டெட் டீச்சர்ஸ் த லிவிங். ஸோ இறந்தவர்கள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமியை சொல்லி தராங்க. மெடிசினோட ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அனாட்டமியில. ஸோ வித் மோஸ்ட் ரெஸ்பெக்டோட வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த கெடாவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நாங்களும் வித் ரெஸ்பெக்டோட ஓத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசெக்ஷன் ஹால்ல வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இனிஷியலா வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா பயமா இருந்துச்சு, உண்மையிலே ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா டிசெக்ஷன் ஹால்குள்ள நாங்கள் போறோம். அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா ரியலா நடந்தது நான் சொல்றேன். எங்க காலேஜ்ல வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொடெஸ்ட்காக வந்து பார்த்தோன்னா போயிருந்தாங்க. ஸோ டிசெக்ஷன் ஹாலே ரொம்ப காலியா இருந்துச்சு. 250 ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே டிசெக்ஷன் ஹால்குள்ள போறோம். ஒவ்வொரு டேபிள்லயும் வந்து பார்த்தோன்னா கெடாவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 டேபிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ 20 டேபிள்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஸ்ட்ரெச்சர்லாம் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர்ல ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சர்லயும் ஒவ்வொரு கெடாவர் இறந்து போன டெட் பாடிஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சிருக்காங்க. ஸோ உள்ள என்டர் ஆகிறோம். என்ட்ரானும் இது என்னடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நான் கொஞ்சம் பின்னாடி போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். அங்க பார்த்தா நிறைய கெடாவர்ஸ் அப்படியே தரையில வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே அப்படியே பயந்துட்டேன். ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கவங்க கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொட்டு பார்த்தாங்க, சிரிச்சாங்க, போட்டோ எடுத்தாங்க. சில பேர் உள்ளேயே வரல, பார்த்துட்டு அப்படியே வெளில போனவங்க தான் பாத்ரூம்லேயே தான் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வாந்தி எடுத்தாங்க. நிறைய பேர், சில பேர் இல்லை நிறைய பேர். ஸோ எனக்கு வந்து பயமா தான் இருந்துச்சு. கிட்ட போக தான் பயமா இருந்துச்சு, தொடுறதுக்கு தான் வந்து பயமா இருந்துச்சு. மற்றபடி இந்த வாந்தி தலை சுத்தல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ கிட்ட போய் நின்றுருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தாங்க, தொர்ராக்கிம் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஸோ கடைசியில ஒரு அளவுக்கு என்னடா எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே வேற ஒரு தொட்டு கூட பார்க்காம போனோம்னா அசிங்கமா இருக்கும்ல, அதனால சரின்னு சொல்லிட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு நான் இதான் வந்து கெடாவர் இந்த டேபிள்ல இருக்குன்னா நான் எப்படி தொட்டேன் அப்படின்னா அந்த இப்படிதான் அப்படி மெதுவா இப்படி தொட்டுட்டு வந்துட்டேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தா பண்ணது டிசெக்ஷன் ஹால்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா இப்படிதான் முடிஞ்சு. தென் அடுத்தடுத்த டேஸ் வந்து பார்த்தோன்னா நாங்க டிசெக்ஷன் ஹால் வந்து பார்த்தோன்னா போனோம். ரொம்பவே வந்து பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே அதுக்கடுத்து வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது டிசெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னா பிரெஸ்ட், இந்த செஸ்ட் ரீஜன் வந்து பார்த்தா நாங்கள் டைசெக்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லேயர் பை லேயரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னு, அடுத்து அது கீழே கொஞ்சம் ஃபேட் இருக்கும், அடுத்து மசில்ஸ். ஸோ மசில்ஸ்ன்னு சொல்றப்ப தான் ஞாபகம் வருது, இந்த ஜிம்மர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணுவாங்கல்ல.
ஸோ அந்த பெக்ட்ராலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் டைசெக்ட் பண்ணி அதில் அந்த பெக்ட்ராலிஸ் மேஜர் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, எங்கே போய் அட்டாச் ஆகுது, ஸோ அந்த மசில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நேரில் கண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க ஆரம்பித்தோம் டிசெக்ஷனால. மொத்தமாக ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னு இருக்குன்னா அந்த பாடியில் நம்ம 12th படிக்கிறப்ப கூட நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். லிவர் எந்த பக்கம் இருக்குன்னா அப்படியே யோசிப்போம், லெஃப்ட் சைடில் இருக்கா இல்லை ரைட் சைடில் இருக்கா, ஸ்ப்ளீன் எங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் வரும். ஸோ நீங்கள் ஒரு டைசெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஓகே ஸ்ப்ளீன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்கு, லிவர்னா மேஜரா வந்து ரைட் சைடில் தான் இருக்குது, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டொமக் எந்த பக்கம் இருக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கணும். பார்த்தா அது வாழ்க்கையில ஃபுல்லா அப்படியே ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கெடாவரில் தான் நான் படிச்ச கெடாவர், நிறைய கெடாவர் அங்க இருந்துச்சு, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கெடாவர்ல படிச்சாங்க. நான் படிச்ச கெடாவர்ல தான் நான் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன். லைஃப்ல லாஸ்ட் டைம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வச்சுதான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு கெடாவர்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சாங்க. ஸோ இங்க வந்து எல்லாருமே நின்றுகிட்டே தான் டிசைட் பண்ணுவோம், உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து ஓபி அடிச்சுட்டுலாம் போக முடியாது கிளாஸை. ஸோ கவனிக்காமலாம் இருக்க முடியாது. பக்கத்திலே டீச்சர் இருந்து நம்ம கையை பிடிச்சி இப்படி தான் டிசைட் பண்ணணும், இதான் ஸ்ட்ரக்சர்ஸ், தொட்டு பாருங்க, இந்த நர்வ்ஸை தொட்டு பாருங்க, இது எப்படி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு ஆர்டரி, ஒரு வெயின் வந்து எப்படி ஃபீல் ஆகும். ஒரு ஆர்டரி அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். நீங்களே படிப்பீங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்னா நம்ம பயாலஜில. ஸோ வெயின் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகும் அப்படி கையை வச்சு, அது தொட்டு பார்க்குறப்ப அந்த ஃபீல் வந்து உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். ஸோ படிச்சு வந்து பார்த்தோன்னா கத்துக்க முடியாத, கேட்காத, படிக்கிறப்ப ஒருத்தன் கவனமா படிக்கிறனா கூட இங்க வந்து பார்த்தானா போதும், லைஃப் லாங்ல கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசெக்ஷனால் நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயமா இருந்துச்சு, என்னடா இவ்வளோ படிக்கணுமா, என்னடா இவ்வளோ இருக்குது, ஒரு இடத்த டிசைட் பண்ணாலே உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயம் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லிட்டு பயம் இருந்துச்சு. போக நாங்கள் ரொம்ப பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சம்டைம் டீச்சரே வரல, ப்ரொஃபஸரே வரல அப்படின்னா நாங்களே எடுத்து டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். எந்தடா கையை பிடிடா, எந்தடா அந்த காலை பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு டிசெக்ஷன் அந்த கிடாவரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் ஃபன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒவ்வொரு சிஸ்டமா நாங்கள் படிக்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சோம். தென் அப்டாமன், அடுத்து செஸ்ட்ல வந்து பார்த்தா நம்ம ரொம்ப நமக்கு வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய நம்மளோட ஹார்ட், லங்ஸ், ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப ஹார்ட்லாம் கடைசியில் மொத்தமாக டிசைட் பண்ணி கையில் எடுத்து பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஒரு உண்மையிலே ஒரு வாழ்ந்த ஒரு மனுஷனோட அந்த ஹார்ட், இதய துடிப்பு நின்றுச்சுன்னா அவன் இறந்துருவான். ஸோ வாழ்நாள் முழுக்க துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இதயத்தை இன்னைக்கு நம்ம எடுத்து கையில வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் பிரெயின், கடைசியா வந்து பார்த்தா நாங்கள் பிரெயினை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சோம். ஸோ ஸ்கல்ல வந்து என்ன செய்வாங்க, ட்ரில் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கல்ல வந்து நம்ம சிசர்ஸை வச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியாது. ஸோ ட்ரில் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய பிரெயின் அப்படியே எடுத்து நமக்கு வந்து தருவாங்க. ஸோ அதை கையில வச்சு படிக்கிறப்ப எங்க ப்ரொஃபசர்ஸ் வந்து அதை டீச் பண்றப்ப எனக்கு என்ன தோணுச்சு, என் கையில அந்த பிரெயின் இருக்கப்ப அப்படின்னா ஒரு மனுஷனோட மொத்த ஞாபகங்களும் இந்த நம்ம பிரெயின்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிடும். கரெக்டா? ஸோ இது வரைக்கும் நான் உங்ககிட்ட நிறைய வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் நம்ம வந்து பண்ணிருப்போம். சோ இந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்ஸ், நீங்க எனக்கு சென்ட் பண்ண மெசேஜஸ், இது எல்லாத்தையுமே நான் என்னோட பிரெயின்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். சோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அருமையான வந்து பார்த்தோன்னா பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த பிரெயின்ல தான் வந்து இருக்கும். ஸோ அதை உண்மையிலே ஒரு மனிதனோட அந்த ஒரு பிரெயின் எடுத்து என் கையில வச்சுக்கிட்டு ஸோ அதுல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறப்ப எனக்கு வேற லெவல்ல ஃபீலா இருந்துச்சு. நான் படிச்ச ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஞாபகம் இருக்கு, என்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஞாபகம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா டிசெக்ஷன் ஆகி இருக்கும். நிறைய பேர் பயப்படுவாங்க, நானும் பயந்தேன் தான். நான் ஒன்றும் பயப்படாம போய் நாளே வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், இல்லை டிசெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது. நானும் பயந்தேன் தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தான் செய்வாங்க. பயப்படாம வந்து பார்த்தோன்னா இதை அப்ரோச் பண்ணுங்க, இதை வந்து பயப்படாம அணுகுங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ கஷ்டமா தான் இருக்க மாதிரி தெரியும் இனிஷியலா பாக்குறப்ப, ஆனா என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு தான் கிடைக்கும். அது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ அதனால உங்களோட ட்ரீம்ல வந்து பார்த்தா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க, நீட் எக்ஸாம்ல நல்லா வந்து மார்க் வாங்க, MBBS ஆகி உள்ள வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம காட் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம பேசுறோம், நம்ம கேட்கிறோம், பாக்குறோம், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்றோம். எந்த ஒரு அனிமல்ஸ், மற்ற அனிமல்ஸ்க்கும் இந்த மாதிரிலாம் கிடையாது, வேற எதுக்குமே கிடையாது. நம்ம தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையர் மோஸ்ட் திங். கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான ஒரு படைப்பு தான், ஒரு அருமையான படைப்பு வந்து கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிருக்காரு. அது நம்ம நேரடியாக பார்த்து படிக்கிறது அப்படிங்கிற வாய்ப்பு நமக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக, அந்த கனவுக்காக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா போராடுங்க. கண்டிப்பா உங்களோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையும், உங்களோட ஆசைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும். நீங்களும் இந்த MBBS வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா என்ஜாய் பண்ணி தான் படிப்பீங்க. கண்டிப்பா டஃபா வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சு படிக்க மாட்டீங்க. அப்படி டஃபா இருக்குமா? நான் ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன் யூடியூப்ல, MBBS ஜாயின் பண்ணிட்டா படிச்சுக்கிட்டே இருக்கணுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து கேட்டாங்க. லைஃபே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா அப்படி
கிடையாது. நம்ம படிக்கவும் செய்வோம், டஃபாக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருந்தாலும் அதை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ என்னோட MBBS வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை இன்னைக்கு நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ நீங்க டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். MBBS இஸ் ஈஸி. அதை தான் இந்த வீடியோட எண்டில் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க நீட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்த்து டிசெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வரப்பெல்லாம் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தெரியல. நான் ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி வந்து அப்படியே பார்த்தேன், என்னடா இப்படிலாம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போறப்ப இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.